நிகழ்தகவு. மைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மைக் செட் தொழிலாளி. நடுவழியில் மைக் செட் தொழிலாளியை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல். கண்ணிமைக்கும் நேரத்தில் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கொலையாளிகளை அடையாளம் கண்ட போலீஸ். மைக் செட் தொழிலாளி கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? அம்பை காக்காநல்லூர் ரோட்ல மாரியப்பனுங்கிற நபரு தன்னோட பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அவரை வழிமறிச்ச 4 பேர் கொண்ட கும்பல் மாரியப்பனை சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த மாரியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மாரியப்பன் உயிரிழந்த விஷயம் அந்த கிராமம் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இதனால உறவினர்கள் எல்லாரும் கொலையாளியை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அடுத்து மாரியப்பனோட உறவினர்கள் கிட்ட போலீசார் விசாரிச்சிருக்காங்க. அப்ப மாரியப்பனுக்கும் அருண் பாண்டியன்ங்கிற நபருக்கும் ரொம்ப நாளாவே பிரச்சனை இருந்துச்சு, எங்களுக்கு அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க உறவினர்கள். உறவினர்கள் சொன்ன தகவலை வச்சு முதல்ல அருண் பாண்டியனோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா வீட்ல அருண் பாண்டியன் இல்ல. அதுக்கடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அப்ப அருண் பாண்டியனும் அவர் கூட 3 பேரும் பைக்ல போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு அவருதான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அம்பை பகுதியில பதுங்கியிருந்த அருண் பாண்டியன் உள்ளிட்ட 4 பேரை கையும் களவமா பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நெல்லை காக்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 37 வயசான மாரியப்பனுக்கு கல்யாணமாகி பேச்சியம்மாளுங்கிற மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இந்த தம்பதி கடந்த 5 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மாரியப்பன் சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்காரு. காக்காநல்லூர் பகுதியில மாரியப்பன் சமூகத்தை சேர்ந்தவங்க சொற்ப அளவுல தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2 சமூகத்தினருக்கும் இடையில அடிக்கடி சின்ன சின்ன மோதல் ஏற்படும்னு சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாரியப்பனோட கடைக்கு போன மாற்று சமூகத்தை சேர்ந்த 19 வயசான அருண் பாண்டி சாதி ரீதியா திட்டினதா சொல்லப்படுது. அப்ப உன்னை விட வயசுல நான் பெரியவன், உங்களை மாதிரி தான் நாங்களும் ஓரளவுக்கு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா நீ மட்டும் எதுக்காக என் சாதி பேரை சொல்லி திட்டிக்கிட்டு அடிக்கடி ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அருண் பாண்டி நான் அப்படித்தான் பேசுவேன்னு திமிரா சொல்லி இருக்காரு. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா நானும் சும்மா இருக்க மாட்டேன், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பிரு, இல்லன்னா உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு மாரியப்பன். ஆனா அந்த நேரத்துல அங்கிருந்து கிளம்பின அருண் பாண்டியன் அதுக்கப்புறமும் அடிக்கடி மாரியப்பன் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதுவே இவங்களுக்குள்ள முன்பகையாவும் மாறி இருக்கு. இதனால மாரியப்பனை கொலை செய்ய சிறார்கள் 3 பேரை தன்னோட சேர்த்துக்கிட்ட அருண் கொலைக்கான ஸ்கெட்சையும் போட்டு இருக்கா. சம்பவத்தன்னைக்கு மாரியப்பன் தன்னோட பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அவரை வழிமறிச்ச அருண் பாண்டியன் உள்ளிட்ட கும்பல் மாரியப்பனை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவி காட்சியை ஆய்வு பண்ணி கொலையாளிகள் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அருண் பாண்டியன் மற்றும் 3 சிறார்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்தகவு.